இன்றைய காலகட்டத்தில் ஏன் மரங்கள் முக்கியமானவை? இந்த மரங்கள் இல்லை என்றால் 45 சென்டிமீட்டர் பெய்த மழை சென்னையில் 65 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கும். 95 சென்டிமீட்டர் பெய்த மழை காயல்பட்டத்தில் 105 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கும். ஏனென்றால் மரங்கள் நமக்கு ஆக்சிஜன் தருகின்ற, நமக்கு எல்லாம் தெரியும், குளுமை தருகின்றன தெரியும், நிழல் தருகின்றன தெரியும். ஆனால் அவை நாம் வெளியிடக்கூடிய கார்பனை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த மரங்களும் காடுகளும் பெருங்கடலும் மட்டுமில்லை என்றால் இந்த புவியின் சராசரி வெப்பநிலை என்றைக்கோ 1.5 டிகிரியை தாண்டி மிகப்பெரிய பாதிப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும், நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம். இன்று தமிழகத்தை புரட்டி போட்டுகின்ற 2 பேடர்கள். இந்த பேடர்கள் நமக்கு சொல்வது என்ன? இனிமே இயல்பான வாழ்க்கை என்பதே பேடலுக்கு இடையில்தான். நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்பது ஒரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம், மற்றொரு பேடர் வரும், அதிலிருந்து மீள்வோம் என்பதுதான் நம்முடைய இயல்பான வாழ்க்கையாக இருக்க போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டுப்படுத்துவதற்கு, அதை குறைப்பதற்கு நிச்சயமாக மரங்கள் பெரிய அளவில் பயன்தரும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தபோது நாம் நாகப்பட்டினத்திலும் கடலூரிலும் கன்னியாகுமரியிலும் ஆயிரக்கணக்கான தமிழ் உயிர்களை இழந்தோம். ஆனால் சுனாமி பாதிக்காத ஒரு பகுதி உண்டு தமிழ்நாட்டில், தெரியுமா? அது கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் என்கிற முக்கியமான ஒரு இடத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் பிச்சாவரத்தை சுனாமி பாதிக்க தெரியுமா? அங்கே இருக்கின்ற அலையாத்தி காடுகள், அலையை ஆற்றுப்படுத்துகின்ற காடுகள், அதனால தான் பேரே அலையாத்தி காடு. அந்த அலையாத்தி காடு இருப்பதனால்தான் பிச்சாவரம் பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாமல் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோதமாக இருந்தது. இதுதான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை சாரம் முழுக்க அலையாத்தி காடுகள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு நீங்க எண்ணூர் போங்க பார்க்கலாம், மரக்காணம் போனா பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் ஆறும் கடலும் சேர்கிறதோ அங்க அலையாத்தி காடுகள் வளரும். அலையாத்தி காடுகள் நீங்க சேதாப்பேட்டை வளர்க்க முடியாது. அலையாத்தி காடுகள் எங்க வளர்க்க முடியும்னா ஆறும் கடலும் சேரக்கூடிய இடத்தில்தான் அலையாத்தி காடுகள் வளரும். ஏன் அவை எங்க வளர்கின்றன? ஏன் இயற்கை அந்த இடத்தை தேர்வு செய்தென்றால் அலையை ஆற்றுப்படுத்த வேண்டும், வருகின்ற சூறாவளி காற்றை மட்டுப்படுத்த வேண்டும், ஆற்றுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அலையாத்தி காடுகள் கடற்கரையோரமாக வளரக்கூடிய ஒரு விஷயத்தை இயற்கை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது. ஆனால் கடந்த பல நூறு ஆண்டுகளாக நாம் இயற்கையை புரிந்து கொள்ளாமல் வளர்ச்சி என்ற பெயரில் நாம் சென்ற வேகத்தை கட்டுப்படுத்துவது, மட்டுப்படுத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான உன்னதமான தேவை என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வெறும் மரம் நட போறோம்னு மட்டும் நினைக்காதீங்க. மரம் நடுவது இங்கே தோழர் முல்லைவனம் அவர்கள் இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்து கொண்டிருப்பவர். பல பேர், செந்தூர் பாரி உட்பட பல பேர் பல நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளை தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற பணி, நீங்கள் எல்லோரும் செய்ய போகின்ற பணி என்பது சாதாரண பணி அல்ல, மகத்துவமான பணி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழகம் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு வெறும் சமூக நீதியில் மட்டும் வழிகாட்டாது, சூழலியல் நீதியிலும் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அமைச்சர்களுக்கும் மற்றும் துணை மேயர்களுக்கும் சைதாப்பேட்டையை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.